இது நீ கேட்ட மாதிரி இது ஒரு நல்ல நேரம். தேர்தல் நேரம். தேர்தலுங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா. நம்மளுடைய நம்ம ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம தான் பெரிய குடிமகன். நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குன்னு நிறுவக்கூடிய நேரம் இது. அதுல நம்ம வந்து ஒரு சமுதாயம் சார்ந்து இயங்குறோம். தென் மாவட்டத்துல குறிப்பா திருநெல்வேலியை மையமா வச்சு நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு என்ன தேவை, நம்ம சமூகத்துக்கு என்ன தேவை இருக்கு, நமக்கு எங்க பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து திமுக, அண்ணா திமுக 2 பெரிய கட்சிகள் இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த 3 கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் நமக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காங்க, யார் நமக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, நமக்குன்னா தனிப்பட்ட பாவினுக்குங்கிறது இல்லை, ஒரு நம்ம சமுதாயத்துக்கு. இப்போ உலகம் பூராமே சமூக அரசியல் தான், சாதி அடிப்படையிலான அரசியல் தான். நீ மதம் மாறிக்கிட்டலாம், சாதி மாற முடியாது, அதான் உண்மை. இது வந்து உலகம் பூரா தான் நீதி. தமிழ்நாட்டிலையுமே அதே தான். இங்க வந்து அந்த சமூக நீதி அடிப்படையிலன்னு சொல்றோம், சாதி ரீதின்னு சொல்லாம சமூக நீதி அடிப்படையிலன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையில சமூக நீதி அடிப்படையில எந்த இயக்கம், எந்த கட்சி நமக்கு ஆதரவா இருக்கு, நம்மளை யார் அங்கீகரிக்காங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த தேர்தலில் முடிவெடுக்கும். ஓகே. அப்படி பார்க்கும்போது கடந்த ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்து முடிஞ்ச 2021 தேர்தலில், சட்டசபை தேர்தலில் திமுக தான் நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் வேட்பாளர்கள் கொடுத்தாங்க, நம்ம மறுக்கைக்கு இல்லை. ஆனா ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் திமுக தான் நமக்கு ஒரு சபாநாயகரையும் 3 அமைச்சர்களையும் தந்தாங்க. அப்பா அண்ணாச்சி சபாநாயகராகவும், அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அமைச்சராகவும், கீதாக்காவை அமைச்சராகவும், பால்வளத்துறை அமைச்சராகவும், நம்ம மனோதகராஜ் அண்ணாச்சி இப்படி கொடுத்துருக்காங்க. நான் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இப்ப என்னன்னா, செயல்படாத நாடார் வேட்பாளர்கள் அறிவிச்சு அவங்க வந்து எம்எல்ஏவோ இல்லைன்னா அமைச்சராகவோ பயணிக்கிறது வந்து பெரிய வந்து எதிர்வலைகளை வந்து உருவாக்கிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு நாடார் சமூக மத்தியிலேயே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு இந்த முறை வந்து நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வந்து அடுத்த முறை ஓட்டு கேட்கும் போது நம்ம ஓட்டே கொடுக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, திருப்பி நீங்க வந்து சமூக ரீதியாவே திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத வந்து பிரதிநிதிப்படுத்துவது வந்து இது தனிப்பட்ட உங்களுடைய முடிவா பார்க்கப்படுதா, இல்லைன்னா இது சமூகத்தின் முடிவா? இல்ல, நான் சமூகத்தின் முடிவுன்னு சொல்ல வரல, என்னுடைய கருத்து. புரியுதா? நான் ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்கேன், நமக்கு பொது அறிவு இருக்கு, அந்த அடிப்படையில சொல்றேன். நீங்க வந்து செயல்படாத அமைச்சர்கள் எப்படி சொல்ல முடியும்? என்ன செயல்படல அவங்க? நம்ம வந்து பொதுவான என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, அரசுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு விஷயத்த சொன்னா உடனடியாக கண் முழிச்சு, தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு உடனே பயங்கரமா வேலை செய்யுது திமுக அரசு. ஆனா காமராஜர் பத்தி பேசினாலோ இல்லைன்னா காமராஜருக்கு இருக்கிற டிமாண்டை உடைக்கிறதுக்காக பொதுவாவே திருச்சி சிவா அதை அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமும் காமராஜரை இலக்கா வச்சு அவங்களை இலக்கா வச்சுதான் வந்து திமுக வந்து முழுக்க முழுக்க பண்ணுது. அதனால திமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்ற ஒரு கருத்து சமூகம் சார்ந்து நிலவிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல? சமூகம் சார்ந்தெல்லாம் நிலவல தம்பி, நாங்களும் சமூகம் தானே, நாங்க அப்படியே நிலவுதோம். நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம், இது அரசியல். காமராஜரை மட்டுமே விமர்சிக்காங்க, முத்துராமலிங்கனார ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார விமர்சிக்கலையா? யாரும் விமர்சிக்கலையா சொல்லுங்க? அவரையும் விமர்சிச்சுட்டு எவ்வளவு பேர் நாட்டில் நடமாட்டிட்டு தானே இருக்கான். எல்லாருக்கும் ஐயா தம்பி, விமர்சனங்கிறது எல்லாருக்கும் உட்பட்டதுதான். காமராஜரை விமர்சிக்காங்க அப்படின்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், அவரை விமர்சிக்கத்தான் செய்வாங்க. நம்ம அதை வந்து தடுக்கணும், சரியா? இப்போ திமுக விமர்சிச்சது அப்படின்னா நம்ம கண்டிக்கணும். திருச்சி சிவா விமர்சிச்சாரு, நான் கண்டிச்சனே. நம்ம வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தா கூட நம்ம அதை கண்டிச்சோம், கண்டிச்சு காணொலி எல்லாம் போட்டோம். அதுலலாம் நம்ம சரியா தான் இருக்கும் தம்பி. திமுக வளர்ந்து வருதா, எதிர்ப்பு ஆட்சியே ஆகணும், தடுக்கைக்கு ஒண்ணும் இல்ல, இதுல மலுப்புறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. திமுக சார்புல இருக்கக்கூடிய ஒரு முக்தாருங்கிற ஒரு ஆள் பேசிட்டாருங்கிறதுனால ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து சண்டை போடணும் அவசியம் இல்ல. அப்படி பார்த்தா காமராஜருக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ணுன, காமராஜருக்கு எதிர்த்துருவ அரசியல் பண்ண ஐயா சீபா ஆதித்தனாரா இருக்கட்டும், சங்கரலிங்க நாடாரா இருக்கட்டும், மாப்போசியா இருக்கட்டும், அவங்களால நம்ம என்ன சொல்ல போறோம்? இவ்வளவு பேசுறவங்க சமூகம் பின்னாடி இருந்து பேசுங்கல்ல, சமூகம்லாம் பின்னாடி இருக்கல. இது RSS பிஜேபியோடைய அஜெண்டா. இது திமுகவை தோக்கடிக்கணும், திமுக இருக்கக்கூடிய நாடார் ஓட்ட உடைக்கணுங்கிறது தான். திமுகவை தோக்கடிச்சுட்டு போங்க, அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக இருக்கக்கூடிய என் சொந்தக்காரா இருக்கான்ல, அவன் இந்து நாடாரா இருக்கட்டும், கிறிஸ்தவ நாடாரா இருக்கட்டும், அவங்க இருக்கிறவங்கள நம்ம தக்க வைக்கணும்ல. இன்னைக்கு நாடார்கள் அரசியல்ல எங்கேயுமே சைன் பண்ண முடியல. நல்லா சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. அதிமுகல இந்த தடவை ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்தால் நாடார் மந்திரி ஒருத்தர் கூட கிடையாது. இதை நீங்க கண்டிப்பா போடணும். நாடார் மந்திரி ஒருத்தர் கூட கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் தொகுதி நாடார் தொகுதி தான். அங்க நிக்கிறது எஸ்கி சுப்பைங்கிற அண்ணாச்சி ஒருத்தர் நிக்கிறாப்புல. கடந்த தேர்தலில் வந்து சொல்லி முடிச்சிருக்கா வந்து கொடுத்துருக்காங்கல்ல நாடார்கள், அவங்களுக்கு எங்க கொடுத்துருக்காங்க, யாரை கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் இல்ல, நான் இன்னைக்குள்ள நிலவரத்தை சொல்லுது தம்பி.
இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாடார் தொகுதி அங்க தொடர்ந்து 2 முறை எஸ்கி சுப்பையானாச்சி எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவர் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் தான், நம்ம மறுத்து இல்லைன்னு அவரை குறை சொல்றது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நம்முடைய பிரதிநிதித்துவம் போது அவர் சான்றிதழ்ல கிறிஸ்தவரா இஸ்லாமியரான்னு மாத்தலாம், மறவர நாடாரா மாத்த முடியாது. அங்க இருக்கக்கூடிய சமூக பிரதிநிதித்துவம் நம்ம கெடுது, சொல்லுதுங்களுங்க, அங்க கெடுது. நாங்குநேரி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார்கள் பெருவாரியா வாழக்கூடிய தொகுதி, நாடார்களுடைய தொகுதி அது. அங்க அதிமுக கூட்டணியில அமமுக அணிக்கு. உங்களுக்கு தெரியும் நாங்குநேரில் எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அந்த கொலைகளை பண்ண யாரு, எதனால பண்ணாங்க, அவங்க என்ன வாக்கியங்களை பயன்படுத்துறாங்க எல்லாம் தெரியும். அந்த ஈரம் கூட காயல, அதுக்குள்ள அங்க அமமுக வேட்பாளர். அமமுகங்கிறது நீங்க அது ஒரு சாதி கட்சி தான், அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அப்படி கொண்டு விடுறாங்க. நம்ம அவங்கள குறைச்சு பேசல, எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நீங்க கெடுக்காதீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லி இதை முடிச்சிருந்தேன். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில அங்கேயுமே அதிமுக சார்பா ஒரு மறவர் வேட்பாளர் தான் விட போறாங்க. நீங்க 5 தொகுதி இருக்கிறதுல 3 கொடுத்தாச்சு. அடுத்த 4வது பாளையங்கோட்டையிலையும் ஒரு மறவர் வேட்பாளர் தான் விட போறாங்க அதிமுக. அப்ப நாடார்களுக்கான பிரதித்துவமே இல்லையே. நீங்க அங்க பாளையங்கோட்டை தொகுதியில போன தடவை ஜெரால்டு விட்டாங்க. இந்த தடவை அவர்கிட்ட சொல்லலாமே, ஜெரால்டு நீங்க இருங்க, உங்களுக்கு நாங்க நாங்குநேரி தொகுதி ரெடி பண்ணி தரோம், இல்லைன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் நினைச்சிருக்காரு, அவரை கொடுக்க வேண்டியதுதானே. ஏன் நாடாள உங்களுக்கு ஆளே இல்லையா? அப்ப திட்டமிட்டு அதிமுக நாடார்களை புறக்கணிக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சிட்டா நாடார்களுக்கு யாருக்கும் மினிஸ்டர் கொடுக்க முடியாது, அவங்க கொடுக்க நினைச்சா கூட ஆள் இல்ல. இப்ப அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்பா ஒன்னாச்சியா இருக்கட்டும், மத்த மினிஸ்டர்களா இருக்கட்டும், இவங்களை தூக்கி விட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நமக்கான பிரதிநிதித்துவம், அவர் நல்லவர் கெட்டவர் நீங்க என்ன பேசிட்டு போ, நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம். அரசியல்னா என்ன தம்பி, பிரதிநிதித்துவம் தானே. நம்ம எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும். அப்ப வர்றவங்களையே நீ கெடுக்கணும்னு நினைக்க. உங்களுடைய கருத்து அதிமுக முழுமையா நாடாருக்கு எதிராக தான் இருக்கு. 100% அதிமுக நாடார்களுக்கு எதிராக. இதே கேள்வி அவங்க வைக்கும் போது முந்தைய தேர்தல்கள்ல நாங்க நாங்குநேரி தொகுதியை நாடாருக்கு தானே கொடுத்தோம், நம்ம ரெட்டியார்பட்டி நாராயணன் ஜெயிச்சாங்க, அதை நான் கொடுத்துருக்கோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதியினருக்கும் அதை கொடுக்கணும்ன்ற நிலைப்பாட்டுல அவங்க சரியா தானே பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதிக்கு நாங்குநேரி கொடுப்பீங்களா நீங்க? அப்படி கொடுக்கறதா இருந்தா நீங்க கம்பத்தையும் உசிலம்பட்டியும் தேனியும் கொடுப்பீங்களா நீங்க? சொல்லுங்க. எடப்பாடி தொகுதியில நாடார்கள் அதிகமா இருக்காங்க, கொடுங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிகமா இருக்காங்க, கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்றதான பார்த்து கொடுக்க முடியும். அப்படித்தான் சொல்லுதோம் தம்பி. போன தடவை அதிமுக நீங்க கொடுத்தீங்க நாங்குநேரி தொகுதி, தச்சை கணேசராஜன் அவரு மரவ கேண்டிடேட் ஜெயிச்சிட்டாரா? அப்ப அங்க ஜெயிச்சது யாரு? ரெட்டியார்பட்டி நாராயணன் ஜெயிச்சாரு. அப்ப அவர் கொடுக்கணும்ல. நம்ம அதைத்தானே சொல்லுதோம், வேற ஒண்ணும் சொல்லலையா. நம்ம தம்பி நல்லா கேட்டுடுங்க, நம்ம எந்த சமூகத்துக்கு எதிரானாலும் கிடையாது. என்கிட்ட வேலை பார்க்கறவங்களும் சரி, நான் இணைஞ்சு வேலை பார்க்கறவங்களும் சரி, எல்லா சமுதாயத்திலும் நம்மகிட்ட நெருக்கமான ஆட்கள் இருக்காங்க. உறவுக்கார மாதிரி பேசி பழகிடுவோம் நாங்க. ஆனா உறவுக்காரனா இருக்கலாம், ஆனா உரிமைகள் விட்டு கொடுக்க முடியாது தம்பி. எல்லாம் கேட்டுக்கிடுங்க. நம்ம போய் உசிலப்பட்டியிலயோ, மதுரையிலயோ, தேனிலையோ, கம்பத்திலேயோ, ராமநாதபுரத்திலயோ கூட நம்ம கேட்கல. நம்ம கேட்கறது நாங்குநேரில கேட்கும், அம்பாசமுத்திரத்துல கேட்கும், பாளையங்கோட்டையில கேட்கும், ராதாபுரத்துல கேட்கும். இந்த 4 தொகுதி நம்ம தொகுதி தம்பி, எங்க தொகுதி. அதனால நம்ம கேட்கும், வேற ஒண்ணும் இல்ல. நாங்க அவங்களுக்கு எதிரானாலும் இவங்களுக்கு எதிரானாலும் கிடையாது. இன்னைக்கு 2 லட்சம் வாக்குகள் கூட இல்லாத ஒரு சமூகம் திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லா கட்சி பொறுப்புகள்லயும் இருக்காங்க. அப்போ ஒரு தொகுதிக்கான வாக்காளர்கள் கூட இல்ல. அப்படி இருந்தும் அவங்க எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரா மாறணும்னு விரும்பும்போது, ஐயா தயவு செஞ்சு எங்களுடைய இடத்த புடுங்காதீங்க, அப்படிதான் நம்ம சொல்ல வரமே தவிர, அதுக்கு மேல அதிமுக அவங்களுடைய விருப்பம், இப்படிதான் விடப்பறமா விட்டுட்டு போங்க, நாடாருடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு போவாங்க. நீங்க அந்த இடத்துல எல்லாம் முக்தார் பேசினாரு, அவர் பேசினாருங்கெல்லாம் நிக்க போறது இல்ல. முக்தார் திமுக காரன் கிடையாது, திமுக அப்படி பேசல. நல்லா சொல்லுங்க, கேட்டுக்கிடுங்க. திமுக காமராஜரை வீழ்த்தணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி தான். 67 காமராஜரை வீழ்த்திய கட்சி தான். அன்னைக்கு காமராஜர் தோத்த உடனே அறிஞர் அண்ணாதுரை என்ன சொல்றாரு அப்படின்னா, காமராஜராவது ஜெயிச்சிருக்கணும்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. 2வது ஆட்சி அமைக்கும் போது 67 ஆட்சி அமைக்கும் பொழுது 2வது காரியமா என்ன செய்தாங்க அப்படின்னா, அவர் அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், நெடுஞ்செழியன் 3 பேரும் போய் காமராஜர்கிட்ட ஆட்சி வாங்கிட்டு தான் அவங்க ஆட்சி ஆரம்பிக்காங்க. இதெல்லாம் வரலாறு. அது போக இன்னொன்னு சொல்லுங்க, காமராஜர் உயிரோட இருக்கும்போதே அவருக்கு சிலை நிறுவனாங்க, திமுக தான் நிறுவிச்சு. இன்னைக்கு உங்களுக்கு மெரினா சாலையோட பேர் என்ன? காமராஜர் சாலை. இதுக்கு மேல என்ன தம்பி?